மதுரை அருகிலுள்ள ஒரு அமைதியான மற்றும் அழகான கிராமத்தில் மீனாட்சி என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். வாழ்க்கை முழுவதும் உழைப்பும் தியாகமும் நிறைந்ததாக இருந்தது. அவளுக்கு ஒரே மகன் குமார். கணவர் காலமான பிறகு குடும்பத்தின் எல்லா பொறுப்புகளையும் தனியாக ஏற்றுக்கொண்டு குமாரை நல்ல மனிதனாக வளர்க்க வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தாள். காலையில் வேலைக்கு சென்று மாலை வீடு திரும்பி வந்து மகனின் படிப்பை பார்த்து அவனை ஊக்குவிப்பாள். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என் மகன் நல்ல வாழ்க்கை வாழணும் என்பதுதான் அவள் மனதில் இருந்த ஒரே எண்ணம். காலம் மெதுவாக நகர்ந்தது. குமார் படிப்பில் முன்னேறி நகரத்தில் நல்ல வேலை பெற்றான். மகன் வாழ்க்கை நன்றாக அமைந்ததை பார்த்த மீனாட்சிக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. சில வருடங்கள் கழித்து குமாருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அப்போது அருகிலுள்ள ஊரில் வசிக்கும் லட்சுமி என்ற பெண்ணை பார்த்தார்கள். லட்சுமி மிகவும் அமைதியான, பணிவான, நல்ல மனசு கொண்ட பெண். பெரியவர்களுக்கு மரியாதை, குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பு இவை எல்லாம் அவளிடம் இருந்தது. அந்த பெண்ணை பார்த்தவுடன் அனைவருக்கும் பிடித்து போனது. சில நாட்களில் குமார் மற்றும் லட்சுமி திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்திற்கு பிறகு லட்சுமி அந்த வீட்டுக்குள் முதல் முறையாக வந்தபோது அவளுக்கு கொஞ்சம் பயமும் பதட்டமும் இருந்தது. புதிய வீடு, புதிய மனிதர்கள், புதிய வாழ்க்கை என்பதால் எப்படி பழகுவது என்று தெரியாமல் இருந்தாலும் இந்த வீட்டை தனது வீட்டாக நினைத்து அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று அவள் மனதில் உறுதி செய்தாள். மீனாட்சி மிகவும் ஒழுக்கம் பிடித்தவள். வீட்டில் எல்லாம் அவள் பழகிய முறையில் தான் நடக்க வேண்டும் என்று நினைப்பாள். காலை எழுவது முதல் இரவு வரை எல்லா வேலைகளும் ஒரு ஒழுங்கில் இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். ஒரு நாள் காலை லட்சுமி கொஞ்சம் தாமதமாக எழுந்தாள். சமையலறைக்கு வந்தபோது மீனாட்சி ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தாள். எங்கள் வீட்டில் எல்லாரும் காலை 5 மணிக்கே எழுந்திருப்போம், இனிமேல் நீயும் சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்று மீனாட்சி சொன்னாள். லட்சுமி உடனே சரி மாமி, இனிமேல் கவனிக்கிறேன் என்று பணிவுடன் பதில் சொன்னாள். அந்த நாளிலிருந்து லட்சுமி மிகவும் முயற்சி செய்தாள். சமையல் செய்வது, வீடு சுத்தம் செய்வது, அனைவரையும் கவனிப்பது என்று அவள் தினமும் அன்புடன் வேலை செய்தாள். ஆனால் புதிய வீட்டில் பழகுவது அவளுக்கு எளிதாக இல்லை. சில நேரங்களில் சிறிய தவறுகள் நடந்துவிடும். ஒருநாள் சாம்பாரில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. உடனே மீனாட்சி இப்படி சமையல் செய்யக்கூடாது என்று கண்டித்தாள். மற்றொரு நாள் வீடு சரியாக சுத்தமாக இல்லை என்று சொல்லினாள். இப்படி தினமும் ஏதாவது குறை சொல்ல ஆரம்பித்தாள். லட்சுமி எதுவும் பேசாமல் அமைதியாக எல்லாவற்றையும் பொறுமையாக தாங்கிக் கொண்டாள். அவள் மனதில் சோகமும் வருத்தமும் இருந்தாலும் அதை வெளியில் காட்டவில்லை. ஒரு நாள் மதிய உணவு சாப்பிடும் போது மீனாட்சி, இந்த கறி நல்லா இல்லை என்று சொன்னாள். லட்சுமி மெதுவாக, மாமி, நான் உங்கள் ரெசிபி மாதிரி தான் செய்தேன் என்று சொன்னாள். அதற்கு மீனாட்சி, அப்படின்னா இன்னும் நன்றாக கற்றுக்கொள்ளணும் என்று பதில் சொன்னாள். அந்த வார்த்தைகள் லட்சுமியின் மனதை மிகவும் காயப்படுத்தின. அந்த இரவு குமார் வீட்டுக்கு வந்தபோது லட்சுமி அமைதியாக இருப்பதை கவனித்தார். என்னாச்சு லட்சுமி என்று கேட்டார். அப்போது அவளது கண்களில் கண்ணீர் வந்தது. நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மாமியாருக்கு பிடிக்கவே இல்லை என்று சொல்லி அழுதாள். குமார் அவளை சமாதானப்படுத்தினார். அம்மா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டவர், அதனால் கொஞ்சம் கடினமாக இருப்பார். நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாகிவிடும் என்றார். நாட்கள் மெதுவாக சென்றன. ஒரு நாள் காலை திடீரென்று மீனாட்சிக்கு கடும் காய்ச்சல் வந்தது. அவள் மிகவும் பலவீனமாகி படுக்கையிலிருந்து எழ முடியவில்லை. அந்த நேரத்தில் குமார் வேலைக்காக வெளியூரில் இருந்தார். வீட்டில் லட்சுமி மட்டும் தான் இருந்தாள். அவள் உடனே மருத்துவரை அழைத்து மருந்து வாங்கி வந்தாள். மீனாட்சிக்கு கஞ்சி செய்து கொடுத்தாள், மருந்து கொடுத்தாள், அவளை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டாள். இரவு முழுவதும் அவள் தூங்காமல் அவள் அருகில் இருந்தாள். மறுநாள் காலை மீனாட்சி கண் திறந்தபோது லட்சுமி சோர்வாக இருந்தாலும் அக்கறையுடன் அவள் அருகில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தாள். நீ ராத்திரி முழுக்க தூங்கலையா என்று மெதுவாக கேட்டாள். உங்களுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தது மாமி, அதனால் நான் கவலைப்பட்டேன் என்று லட்சுமி மெதுவாக பதில் சொன்னாள். அந்த தருணத்தில் மீனாட்சியின் மனம் உருகிவிட்டது. இதுவரை தானே அவளை எவ்வளவு கடுமையாக நடத்தினேன் என்று நினைத்து அவளுக்கு வருத்தம் ஏற்பட்டது.
லட்சுமி, நான் உன்னை நிறைய காயப்படுத்திட்டேன், ஆனாலும் நீ எனக்காக இவ்வளவு அன்பாக இருக்கிறாய், என்னை மன்னிச்சிடு என்று கண்ணீர் விட்டாள். அதற்கு லட்சுமி சிரித்துக்கொண்டு, நீங்கள் என் அம்மாவே மாதிரி தான் மாமி என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் மனதை முழுமையாக மாற்றிவிட்டது. அந்த நாள் முதல் அவள் லட்சுமியை மருமகளாக அல்ல, மகளாகவே பார்க்க ஆரம்பித்தாள். வீட்டில் இருந்த சண்டைகள் மெதுவாக குறைந்த அன்பும் சிரிப்பும் நிறைந்த வாழ்க்கை ஆரம்பித்தது. குமார் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அந்த மாற்றத்தை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். அந்த குடும்பத்தில் மீண்டும் அமைதி, புரிதல் மற்றும் சந்தோஷம் நிலைத்தது. இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், பொறுமையும் அன்பும் இருந்தால் எந்த உறவும் காலப்போக்கில் அழகாக மாறிவிடும்.